போற்றி, சம்பத்துரையந்தாய் போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, சிற்றம்பலம் கூட்டு விண்ணப்பம். அதாவது மனத்துல விசாரக்கூடிய பிரச்சனையும் கேட்டோம். இப்போ இறைவன் கிட்ட அந்த பிரச்சனையை விண்ணப்பமாக சாமி கிட்ட பாராயணம் பண்ண போகிறோம். அப்படி நம்ம செய்யும் பொழுது இறைவன் அந்த விண்ணப்பத்தை ஏற்று நிச்சயமாக நம்மளுக்கு திருவருள் கொடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார். இப்போ முதல் முறையாக இவைகளையெல்லாம் நீக்கும் படிக்கமான இவைகளெல்லாம் நீக்கும் பதிகமான ஞானசம்பந்தர் பாடிய நெடுங்கல பதிகம். இந்த பதிகத்தை சாமி கிட்ட விண்ணப்பம் வச்சுருந்தோம். அந்த பதிகத்தின் மூலமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லையா, எல்லா பிரச்சனையும் சாமி கேட்டு அந்தந்த பிரச்சனைக்கு சாமி வந்து அது புரிவார். அதுக்காக நெடுங்கல பதிகமான மறையுடையார் பதிகம் பாராயணப்படுகிறது. மறையுடையாய் மாசடைவேரும் இறையுடையாய் அடியார் பெருமக்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தில் தடை இருக்குது. எத்தனையோ பேருக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அப்படி முடிவு போகிற சமயத்தில் தடை ஏற்படுது, பொண்ணு அமைய மாட்டேங்குது, அதே மாதிரி மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது, பல பிரச்சனை இருக்குது. அந்த திருமணத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி யாருக்கெல்லாம் திருமண வரம் கிடைக்குமோ அவங்களுக்கு எல்லாம் சுவாமி சிறப்பான திருமண வரத்தை கொடுத்து அவங்களும் தம்பதியோடு சாமிகிட்ட வர விண்ணப்பப்படுகிறது. அந்த திருமண தடை நீக்கும் பதிகமான திருமருகள் பதிகம். அந்த பதிகத்தை இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் போதுமா நிச்சயமாக இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் திருமண தடையை நீக்கி அவங்களுக்கு சிறப்பான முறையில் மனவாழ்வு கொடுப்பார். திருச்சிற்றம்பலம் திருமண தடை இருக்கிறவங்களாம் சாமி நிச்சயமாக தடையை நீக்கி சீக்கிரமாக அந்த வரலாறு அமைச்சு கொடுப்பார். அடுத்து இப்போ திருமணம் நடந்து போய் எத்தனையோ தம்பதியர்கள் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக சாமி விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தின் மூலமாக அந்த தம்பதியர் சிறப்பான கல்யாண சம்பந்தங்களுடைய கண்காட்டுகளால் பதிகத்தை பாராயணம் செய்யப்படுகிறது. அது வந்து திருவெண்காட்டை பாடப்பட்ட பதிகம், இந்தியை மாற்றக்கூடிய பதிகம். அதனால் அந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கிய இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமா அந்த பிரார்த்தனை கிடைக்கும். திருச்சிற்றம்பலம் காட்டும் சடையானும் கண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் தென்காட்டில் உரைவானும் இதை காட்டும் கொடியானே. எத்தனையோ அடியார் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப குடும்ப சிரமத்தில் இருக்கு. அதாவது வருமானத்துக்கு பெரிய செலவு ஏற்படுது. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரியான நேரத்தில் வியாபாரம் நடக்கிறதில்லை, வருமானம் கிடைக்கிறதில்லை, வேலை கிடைக்கிறதில்லை, படிச்சுட்டு வேலை கிடைக்க மாட்டேது. இது மாதிரி அந்த வருமானம் பொருளாதார பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்காக ஓட வேண்டிய பட்சம் திருவாவூரத்தில் இதையும் தலைவர் அந்த பதியத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி செலவுகள்லாம் நீங்கி கடன்லாம் நீங்கி சிறப்பான முறையில் அவங்களுக்கு பொருளாதாரமும் வருமானமும் கொடுக்கறதுக்கு இந்த பதியத்தை பாராயணத்தினால பெரிய பெரிய கடன்லாம் நீங்கி பொருளாதார கொடுக்கறதுக்கு சாமிக்கு எடுக்க போகிறோம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்க நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக சாமி கொடுப்பாரு. திருச்சிற்றம்பலம் இடரினும் மலரினும் எனதுரு நோய் உணரினும் உணர்கள் ஒழுதெழு
பல்வேறு விதமான உடல் ரீதியாக பிரச்சனை, பல ரீதியாக உடல் உறுப்புகள் சம்மந்த பிரச்சனை, சில பேருக்கு உடல் வெளியில் சம்மந்த பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, அம்மா அம்மா பிரச்சனை, நடக்க முடியாது, விந்து வலி அப்படின்னு பல்வேறு விதமான உடல்களால் ஏற்படும் பிடிகளை நீக்குவதற்காக ஓத வேண்டிய திருப்பதியும் ஆளவாய் திருப்பதியும் அந்த பதிகத்தை பாராயணம் செய்து திருநீர் பூசும்போது நிச்சயமாக அவங்க உடலில் இருக்கிற எல்லா பிடிக்காக அந்த பிடிக்கூடிய நீட்டு பதிகத்தை பாராயணம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம் சமயத்தில் உள்ளது நீர் செங்குவர் அடுத்து எத்தனையோ பேருக்கு அந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் வாங்குறது, விற்கிறது, வீடு கட்ட முடியாத சூழல், அந்த சில வீடுகளை இடத்தை விற்க முடியாத சூழல், நிறைய பேர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க, அந்த ஆலயம் கட்ட முடியாமல் இருக்குது, வருமானம் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு அதிக மதிப்பெண் பெற்று சிறப்பான வேலைக்கு வரணும், சிறப்பான தொழில் அமையணும், அதுக்காக ஓத வேண்டிய பதிகம் திரு வெண்ணெய்நல்லூர் பதிகம். அந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக அவங்க நினச்ச மாதிரி இப்போ வீடு கட்டினா ஆசைப்படுவாங்க, சொத்து வாங்கினா ஆசைப்படுவாங்க, நிலையான தங்கத்துக்கு இடம் இல்லாத கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாமி வந்து சிறப்பான முறையில் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஏற்று அது சரி பண்ணுறதாக ஓத வேண்டிய பதிவு. திருச்சிற்றம்பலம் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் தான். சில பேர் நவகிரகத்தாலேயே வந்து நிறைய தோஷங்கள், அவருடைய அடுத்த நிலைக்கு போக முடியாத சூழல் இருக்கு, கிரகங்களுடைய பாதிப்பு தான். அதனால் அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எல்லா கிரகங்களுடைய தோஷம் நீங்கி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருந்ததுக்கு நவகிரகங்களுடைய தோஷங்களை பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓத வேண்டிய பதிவும் ஓதலை பதிவு. இந்த பதிகத்தை பாலனை பண்ண போல அவங்களுக்கு எந்த ஒரு கிரகத்தாலையும் தோஷம் ஏற்படாது. அவங்க சுவாமியுடைய கருணையால் சிறப்பான முறையில் அடுத்த நிலைக்கு வருகிறது. திருச்சிற்றம்பலம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழனே இப்போ எல்லாருடைய பிரச்சனையும் சாமி கிட்ட என்ன போச்சாச்சு. பல பேருடைய பிரச்சனையை சாமிக்கு நேர்முகமாகவும் பல பேருடைய பிரச்சனையை மதிய மூலமாகவும் சாமி கிட்ட என்ன போச்சாச்சு. இப்போ எல்லாருடைய பிரச்சனையை நீக்கி சாமி வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான மங்களமான வாழ்க்கை தருவார். எல்லாருடைய துன்பங்களும் நீக்கிடும். துன்பம் நீங்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. அப்படி சந்தோஷமாக வாழ்றதுக்கு சாமி கிட்ட ஓத வேண்டிய பதிகம் மங்கள பதிகம். இந்த பதிகத்தை எல்லாருமே சாமி வேண்டிக்கவங்க. அவங்களுக்கு எல்லா உயிரையும் சாமி சந்தோஷம் கொடுப்பார். திருச்சிற்றம்பலம் கண்ணில் நல்ல பெண்ணில் நல்லா தெரிந்ததே இருந்ததே. எல்லாருடைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ வந்து பொது பதிகம். பொது பதிகம்னா அடியார்கள்லாம் சாமி கிட்ட அவங்க பிரார்த்தனை கொண்டு இருப்பாங்க. அதனால அந்த
அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீ கேட்டு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த பிரச்சனையை நீக்கி அவங்களுக்கு சிறப்பான வாழ்வு கொடு அப்படின்னு எல்லா அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. இது பொது பதிகம். இந்த பொது பதிவு மூலமா பொதுவாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் சாமி நீக்குவார். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வாழவராயினும் வீழ தன்புணல் வேதனும் ஓங்குக ஆழ்க தீயனும் அரண்நாமே சூழ்க வையக துயர் தீரவே. சிற்றம்பலம் இல்லைப்பலம். இப்ப விண்ணப்பமா நம்ம சாமி கிட்ட நம்ம பிரார்த்தனை எல்லாம் சாமி கிட்ட கொடுத்தாச்சு. நிச்சயமா எல்லாருடைய பிரச்சனையும் சாமி கேட்டிருக்காரு. சீக்கிரமா அதுக்கு உண்டான நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி கொடுத்துருவாரு. அதுக்காக சாமி கிட்ட இசையின் மூலமா நம்ம சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன் சங்கராஜ் வாசிக்கிறாங்க.